أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد اهدنا الصراط المستقيم அப்படிங்கிற சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய இந்த வசனம் இந்த ஆயத்தை பற்றி தான் நேற்று நம்ம பார்த்தோம். அதில் இஹ்தினா அந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பு என்ன, அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன, டிரான்ஸ்லேஷன், அதனுடைய தஃப்சீர் விளக்கம் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம் அப்படிங்கிறதுல அந்த அஸ்ஸிராத்துங்கிறத மட்டும் ரொம்ப குறிப்பாக பார்க்குறோம். அந்த அஸ்ஸிராத் அப்படிங்கிறதுல தஜ்வீத் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக அந்த சிராத் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அலிஃப், லாம், சாத், சாத், ரா, அலிஃப், தா அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ். அதில் ஹரக்கத் வந்தால் அஸ்ஸி, அதாவது ஒரே எழுத்து தான். ஒரே எழுத்து பக்கத்தில் வந்து முதல் எழுத்தில் சுக்குனும் இரண்டாவது எழுத்தில் ஹரக்கத்தும் வந்தால் அதில் ஒரு எழுத்தை போக்கிடுவாங்க, எடுத்துட்டு அதை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக ஷத்து கொடுத்துருவாங்க, டபிள்யூ சிம்பிள் கொடுத்துருவாங்க. அஸ்ஸிராத் இதுதான். ஸோ இந்த ரெண்டு எழுத்தும் ஒரே எழுத்து தான். முதல்ல சுக்குன், ரெண்டாவது ஹரக்கத் வரனால ஒரு எழுத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த டபிள்யூ சிம்பிள் இருக்குல்ல, ஷத்துன்னு சொல்லுவோம், அதை கொடுத்துருவாங்க. அஸ்ஸிராத் இதில் என்ன இருக்குது உச்சரிப்பில் அப்படின்னா, இந்த சாத் இருக்குது. இந்த சாத் அப்படிங்கிறது, அதே போல் ரெண்டாவது இந்த ரா, மூணாவது இந்த தா. இந்த மூணு எழுத்துமே எப்படி இதை ப்ரனவுன்ஸ் பண்ணணும், இந்த நார்மலாக சாதாரண சொல்லும்போது சாத் அப்படின்னு இங்கே லெட்டர்ஸ் அந்த எழுத்தை மட்டும் உச்சரிக்கிறது சாத், ரா, பா. இது எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணும்? சாதாரணமாக சாது, ரே, தே அல்லது தொய் அப்படின்ட்டு ஜென்ரலாக ஒரு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுவாங்க பேசிக்கில், சின்ன குழந்தையாக இருக்கும்போது அல்லது ஆரம்ப காலங்களில் பெரும்பகுதியான இடங்களில். இப்போ இந்த மக்தபுடைய ஒரு பெரிய ஒரு எழுச்சிக்கு பிறகு எல்லாமே சிஸ்டமைஸ்டு ஆர்கனைஸ்டான முறையில் அந்த தஜ்வீதுடைய விஷயங்களை இன்றைக்கி டீச் பண்ணுறனால ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி சொல்லணும், இதனுடைய வகைகள் என்னன்னு. அந்த அடிப்படையில் டோட்டலான அரபிக் லெட்டர்ஸ் இருக்குது, 28 எழுத்துக்கள் இருக்குது. அந்த 28 எழுத்துக்களை இரண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று முஸ்தஅலியா, இன்னொன்று முஸ்தஃபிலா. நான் இப்போ ரொம்ப டீட்டெயிலாலாம் போகல, நமக்கு தேவை அதில் 3 எழுத்து வந்திருக்கு. அதாவது சாது, ரா, தா. இந்த 3 எழுத்தும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற அந்த உச்சரிப்புடைய முறையை நம்ம பார்க்கறனால தான் டோட்டல் அரபிக் லெட்டர்ஸ் வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று முஸ்தஅலியா, இன்னொன்று முஸ்தஃபிலா. முஸ்தஅலியா அப்படின்னா ஹெவி ஆர் ஃபுல் மவுத் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. These letters are articulated with a heavy empathetic sound. இது வந்து நல்ல ஒரு ஹெவியாக அதை வந்து சொல்லணும், ஃபுல் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த லெட்டர்ஸை ஷார்ட்டாக நிமோனிக் ஃப்ரேஸ் அப்படிவாங்க. அதாவது டக்குன்னு கேட்டால் மனசில் பதிகிற மாதிரி உள்ளது நிமோனிக் ஃப்ரேஸ். அது வந்து ஹொஸ்ஸின் கித் அல்லது ஹொஸ்ஸின் கித் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் 7 எழுத்துக்கள் ஹா, சாது, வாது, ஐன், தா, காஃப், வா. இந்த 7 எழுத்துக்களுமே முஃபஹ்மா தாயிமன், எப்பொழுதுமே எப்படி தான் சொல்லணும், ஃபுல் மவுத்தோட. அது வந்து சொல்லும்போது அந்த டங்கினுடைய பேக் சைட், நாக்கினுடைய பேக் சைடு இருக்கு, அது வந்து மேலே நல்ல உயரணும், அப்பர் பேலட்டில் போய் டச் பண்ணணும் அப்படின்னு முறை இருக்குது. அதெல்லாம் அதுக்குள்ளே நான் இப்போ போகலை, ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இந்த 7 எழுத்துக்கள் ஹுஸ்ஸதாத்தின் கில், இதில் பாருங்க சாது வந்துருச்சு, தா வந்துருச்சு, சரியா? அப்புறம் இங்கே மற்ற இன்னொன்று முஸ்தஃபிலான் இருக்குது, அடுத்த கேட்டகரி. முஸ்தஃபிலாங்கிறது லைட் ஆர் எம்டி மவுத் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் மற்ற எழுத்துக்கள், இந்த 7 எழுத்து போயிட்டா மிச்சம் அரபில் எத்தனை எழுத்துக்கள் 28ல் அந்த டோட்டல் லெட்டர்ஸும் பக்கியத்துல் ஹுரூஃப் அதுக்குள்ளே வந்துடும். அதுவுமே ரெண்டாக பிரியும். ஒன்று என்னென்னா, சம்டைம்ஸ் இந்த அலிஃப், லாம், ரா, இப்போ நம்ம சொன்னோமே சிராத்தில் இருக்கக்கூடிய ரா, அது எப்படி வரும்னா ஃபுல் மவுத்தாக சொல்லணும். ஸோ இந்த லெட்டர்ஸை ஃபுல் மவுத்தாக சொல்லணுங்கிறத புரிஞ்சுப்போம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
அந்த ஒவ்வொரு லெட்டரும் எப்படி தா, வாது, சாது அதெல்லாம் எப்படி சொல்லணும், அதனுடைய அட்ரிபியூட்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது ஜஸ்ட் சும்மா இந்த ஸ்லைடு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பிறகு தேவைப்படும்போது அந்த இடத்துல மட்டும் டீட்டெயிலா நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஸோ இதுல இந்த அஸ்ஸிராத்துங்கிறதுல சாது, ரா, தா இது எல்லாமே எப்படிதான் இந்த எல்லாத்துக்கும் என்னன்னு சொல்லணும், இதெல்லாம் ஹெவி லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ராங்கிறதுக்கு 2 விதமான ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு. ஒண்ணு லைட், இன்னொன்னு ஹெவி. இது லைட்டுங்கிறனால தான் கொஞ்சம் லைட்டா குடுத்துருக்கோம். ஸோ தர்கீக், இன்னொன்னு தஃப்ஹீம் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஒரு ரா அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு மேல இந்த மாதிரி ஃபத்ஹா அல்லது இந்த மாரி வம்மா வந்தா, அத எப்போதுமே எப்படி தான் சொல்லணும்? ஃபுல் மவுத்தா தான் சொல்லணும். ரா, ரு அப்படி தான் சொல்லணும். அதேபோல சம்டைம்ஸ் இந்த ரால சுக்குன் வந்துட்டா, அதனால தான் ப்ளூ கலர்ல அத டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கு. ரால சுக்குன் வந்தா, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்னன்னு பார்க்கணும். ஃபத்ஹா ஆர் தம்மா இருந்தா, அது என்ன சொல்லணும்? ஆர் அல்லது உர் அந்த மாரி தான். உர் சில அல்லது ஆர் சல அந்த மாதிரி தான் அந்த ராவ ஃபுல் மவுத்தா சொல்லணும். ஸோ ரா அப்படிங்கிறதுக்கு அந்த சிராத்துல வரக்கூடிய சாது, ரா, தா இந்த எல்லா எழுத்தையுமே ஃபுல் மவுத்தா வாய் நிரம்ப தான் இத உச்சரிக்கணும். அப்படிங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்து இந்த ராவுடைய ரூல்ஸ். இந்த சார்ட் ஜஸ்ட் பார்த்துக்கங்க. இப்ப நான் இத எக்ஸ்பிளைன் பண்ண போகல. இத பார்த்துக்கிட்டா இவ்ளோ டீட்டெயில்ஸ் இருக்கு. ரொம்ப லேசா. 8 கேஸஸ் இன் விச் இட் ஹாஸ் தஃப்ரீம் ஹெவி. 8 அந்த கேஸஸ்ல இந்த ராங்கிறத நம்ம ஃபுல் மவுத்தா சொல்லணும். அதுல 1 ரா. இப்போதைக்கு அது போதும். அதுல 1 ரா. மத்தது தேவைப்படும்போது நம்ம பார்த்துக்கலாம். உதாரணமா ரமதான் அப்படிங்க ர அப்படிங்கமா ரா. ரமதான் அப்படின்னு சொல்லணும். நவ் அந்த சிராத்துல் முஸ்தகீமுடைய தர்ஜுமா அண்ட் தஃப்சீர் என்ன? அப்படின்னா, இந்த சிராத்துல் முஸ்தகீம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் வே அப்படிம்போம். சிராத்னா பாதை, வழி, பாத் அப்படிம்போம் இங்கிலீஷ்ல பாத். முஸ்தகீம்னா ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு அர்த்தம். நேரான அப்படின்னு அதுக்கு சொல்லப்படும். இப்போ அதனுடைய மீனிங் என்ன அரபியில சொல்லப்படுதுன்னா, ஓ மஃப்ஹூமுன் அஸாஸியுன் ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை யுஃபஸ்ஸிரு பிஇத்தத்தி அவ்ஜுஹி முத்தகாமிலா. நிறைய அர்த்தம் சொல்லப்படுது. நிறைய அர்த்தம். அதுல வந்து லாங்குவேஜ்ல ஒரு அர்த்தம் இருக்கும். பட் ஷரியத்துல ஒரு அர்த்தம் சொல்லப்படும். லிட்டரலி மீனிங் நம்ம சொல்றோம்ல. அந்த மாரி லிட்டரலி மீனிங் இருக்கும். கான்டெக்ஸ்ட்ல அதுக்குன்னு ஒரு தனி மீனிங் ஒண்ணு இருக்கும். ஸோ இதனுடைய லிட்டரலி மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, அத்தரீக்குல் வாதிஹ் அல்லதி லா இஅ்விஜாஜ ஃபிஹ். எந்த விதமான கோணல் மாணலும் இல்லாத நேரான பாதை. அதுக்கு தான் சிராத் அப்படின்னு சொல்லப்படும். அஸ்ஸிராத் அப்படின்னு சொன்னா. இந்த அர்த்தம் வந்து அரபுகள் நார்மலா இந்த மாரி ஒரு கான்செப்ட்ல தான் இத வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிராத் அப்படிங்கிற வார்த்தை குர்ஆன்ல அல்மோஸ்ட் 45 நியர்லி 45 தடவ வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பலவிதமான இடங்கள்ல பல மாதிரி மென்ஷன் பண்ருக்கு. மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த அஸ்ஸிராத் அப்படின்னா ஸ்ட்ரைட் வே அத்தரீக்குல் வாதிஹ் அல்லதி லா இஅ்விஜாஜ ஃபிஹ். எந்த கோணல் மாணலும் இல்லாத ஒரு ஸ்ட்ரைட் வே. இப்போ இந்த ரோட நம்ம பார்க்குறோம். இந்த ரோடு இருக்கு இந்த இமேஜ்ல. இது வந்து என்னன்னா சவுதியில உள்ளது. வேர்ல்டுலேயே அ ஒரு பெரிய ஒரு அதாவது கின்னஸோட ரெக்கார்ட் என்ன அப்படின்னா, மோர் தென் 250 கிலோமீட்டர்ஸ் நியர்லி 266 சம்திங் கிலோமீட்டர்ஸ் சொல்றாங்க. அவ்வளோ தூரம் எந்த விதமான கோணலும் இல்லாத ஒரே ஸ்ட்ரைட் பாதை சவுதி அரேபியால இருக்கு. கூகுள் பண்ணா ஈஸியா தெரியும். அத நான் கட் பண்ணிட்டு தான் இத போட்டிருக்கேன். ஸோ நமக்கு தேவை ஸ்ட்ரைட் ஒரே நேரான கோணல் மாணல் இல்லாத திருப்பம் இல்லாத பாதை அப்படிங்கிறது இதனுடைய லிட்டரலி மீனிங். அந்த வார்த்தையினுடைய டைரக்டான அர்த்தம். இப்போ இஸ்லாத்துல அது என்ன எந்த மாதிரி யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா, ஃபில் இஸ்திலாஹ் அஷ்ஷர்இ ஷரியத்துல இந்த அதாவது ஷரியத்துல மீன்ஸ் குர்ஆன்லயும், சுன்னாவுலயும், ஹதீஸ்லயும் எப்படி சொல்லப்படுதுன்னா, இந்த சிராத்துல் முஸ்தகீம் அப்படிங்கிறதுக்கு அல் இஸ்லாமு தீனுல்லாஹ். அல் இஸ்லாம் வ தீனுல்லாஹில் ஹக். சிராத் நேரான பாதைன்னா என்னங்க? அது இஸ்லாம். அல்லாஹ்வுடைய சத்தியமான இந்த மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜும்ஹூருல் முஃபஸ்ஸிரீன் அப்படிம்பாங்க. முஃபஸ்ஸிரீன்களுடைய அதாவது குர்ஆனுக்கு யார் இன்டர்பிரட்டேஷன் பண்ணாங்களோ, அந்த விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள்ல பெருங்கூட்டத்தார் சொல்லக்கூடிய அந்த அர்த்தம் அல் இஸ்லாம் தீனுல்லாஹில் ஹக் இதுதான் சொல்றாங்க. அல் முஸ்தகீம் ஹுவல் இஸ்லாமு நஃப்ஸுஹு தீனுல்லாஹு அல்லதி லா யக்பலு மினல் இபாதி கைரா. அல்லாஹ்விடத்துல இஸ்லாத்தை தவிர வேறு எதுவும் அடியார்கள் புறத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்ட்ட அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரே வழி, ஒரே மார்க்கம் அது இஸ்லாம் மாத்திரம்தான்.
ஹுவ தரீக் அல்லதி இர்ததாஹுல்லாஹு லில் ஹல்கி அஜ்மஈன். தன்னுடைய முழு படைப்புகள்கிட்டேருந்தும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே பாதை அதுதான். வல்லதி யக்கூது இலல்லாஹி வ ஜன்னதி. அந்த வழியில போனாதான் அல்லாஹ்வையும் அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கத்தையும் நாம அடைய முடியும். ஸோ அந்த அஸ்ஸிராத்னா என்ன? அல் இஸ்லாம் வ தௌஹீத் அப்படின்னு அர்த்தம். ஹுவ இபாதத்துல்லாஹி வஹ்தா. அல்லாஹ்வ மாத்திரம் தான் வணங்கணும். தூன ஷிர்க். எந்த விதமான பார்ட்னர்ஷிப்பும் அதில் ஏற்படுத்தக்கூடாது. இத்திபாஉ மா ஜாஅ பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்ததை ஃபாலோ பண்ணணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ இன்னக லதஹ்தி இலா சிராத்தின் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லிட்டு சூரத்து ஷூராவுல அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அதே போல இன்னொரு அர்த்தம் என்ன? ஃபர்ஸ்ட் தீனுல்லாஹ், இஸ்லாம், தௌஹீத், தீனுல்லாஹ், இதுதான் சிராத்துக்கு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன? கிதாபுல்லாஹி வ சுன்னத்து ரசூலிஹ். அதாவது யஷ்முலு சிராத்துல் முஸ்தகீம் இத்திபாஅல் குர்ஆனில் கரீம் வ சுன்னத்தின் நபவிய்யத்தி ஷரீஃபா. குர்ஆன், சுன்னா. குர்ஆன் மீன்ஸ் அல்லாஹ்வுடைய கிதாப். ஹதீஸ் நபவியா மீன்ஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னக்கூடிய வேர்ட்ஸ் ஆஃப் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லி அன்னஹுமா யுதஹான் அல் மன்ஹஜ ஸஹீஹ லில் ஹயாத். ஒரு மனிதனுக்கு தெளிவானதொரு வழிகாட்டுதலை, நிலைப்பாட்டை ஏற்படுத்தி உருவாக்கி இருக்கக்கூடியது இந்த ரெண்டும் தான், குர்ஆனும் ஹதீஸும் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ்ல இருக்குது, தரக்து ஃபீக்கும் அம்ரைன். ரெண்டு விஷயத்தை நான் உங்கள்ட்ட விட்டுட்டு போறேன். லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா. நீங்க ஒரு காலும் வழி மாற மாட்டீங்க, வழி கெட மாட்டீங்க, அந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ற வரைக்கும். ஒன்னு கிதாபல்லாஹ், இன்னொன்னு சுன்னதி, என்னுடைய வழிமுறை, என்னுடைய கைடன்ஸ். இது ரெண்டையும் நீங்க ஃபாலோ பண்ணா ஒரு காலும் வீணா போக மாட்டீங்க. அப்போ சிராத் அப்படிங்கிறதுக்கு என்ன? அல்லாஹ்வுடைய வேதம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறை. அதே போல இன்னொரு அர்த்தம் என்ன? அல் ஹக் வல் அத்ல். சத்தியமும் நீதமும். யானி அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் அல் ஹக் ஃபீ குல்லி கவுலின் வல் அமல். நம்முடைய சொல்லிலும் செயலிலும் எல்லாத்திலையும் சத்தியத்தை கடைபிடிக்கணும். வல் அத்ல், அதே போல நீதம். நீதம், ஜஸ்டிஸ். அல்லது லா மைல ஃபீஹ் வல இன்ஹிராஃப் அனிஸ் ஸவாப். சரியான வழியை விட்டு எந்த சந்தர்ப்பத்திலையும் திரும்பிடக்கூடாது. நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த வழியை விட்டு, நேரான வழியை விட்டு திரும்பி விடக்கூடாது. யாராக இருந்தாலும் நேர்மை. எப்படிப்பட்ட ஸ்டூடெண்டா இருந்தாலும் நேர்மை. யாருக்கு, அதாவது எல்லார்ட்டையும் அன்பான முறையில நடந்து கொள்ளணும். அதுல மாற்று கருத்து இல்ல. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அநியாயமான முறையில யாரையும் தண்டிச்சிடக்கூடாது. யாருக்கும் நீதி செலுத்தி விடக்கூடாது, அநீதி இழைத்து விடக்கூடாது. ஸோ அல் ஹக் வல் அத்ல், சத்தியமும் நீதமும் அந்த சிராத்துக்கு இன்னொரு அர்த்தம். அதே போல சிராத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லப்படுது? கைஃப நுஅப்பிரு சிராத்த யௌமல் கியாமா. அந்த சிராத்னா எப்படி இருக்கும் மறுமையில? ஒரு இமேஜினேஷன். நுஅப்பிர் அப்படின்னா ஒரு இமேஜினேஷன், இப்படிதான் இருக்கும்னு சொல்லப்படுது. சும்மா ஒரு ஐடியா. அந்த குறுக்க ஒரு பாலம் போட்டிருப்பாங்க. அது முடியை விட, மனிதனுடைய ஹேர் இருக்க முடியை விட ரொம்ப மெல்லிசா இருக்கும். அந்த ஒரு கூர்மையான ஸ்வாட், வால்ல இருக்கக்கூடிய சுனையை விட ஷார்ப்னஸ் இன்னும் கடுமையா இருக்கும். அதை யாரு கடந்து போயிட்டாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நார்மலா அதை சொல்றோம், கேட்கிறோம். ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்ட விஷயம்தான். அது இப்படிதான் இருக்குமோன்னு ஒரு இமேஜினேஷன், அவ்வளவுதான். ஸோ அந்த பாலத்துல இருக்கிறாங்களே, இது எப்பன்னா வஹுவ ஜஸ்ரு ரஃபீஉ யமுர்ரு அலைஹி الناس يوم القيامة بعد الحساب. கேள்வி கணக்குக்கு பிறகு மக்கள் இதுல தான் போவாங்க. ஃபல் முஃமினூன், முஃமின்கள் இருக்காங்களே, யன்ஜூன அலா கத்ரி அமாலிஹிம் வ யஸ்புதூன அலைஹ். தங்களுடைய அமலுக்கு தகுந்தார் போல, ரிகார்டிங் தேர் அமல், அவங்களுடைய என்ன அமல் செஞ்சாங்களோ, இங்க எப்படி உலகத்துல வாழ்ந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுல அவங்க பாஸ் பண்ணுவாங்க, பாஸ் பண்ணிடுவாங்க. வ அமாலுஹும் வ யஸ்புதூன அலைஹ். அதுல எந்த விதத்திலையும் சரிஞ்சிராம விழுந்துடாம. நீங்க நம்ம நார்மலா அந்த கேம்ஸ் பார்க்குறோம்ல, அந்த ஒற்றை ஒரு சின்ன ஒரு கம்புல ஓடுறாங்க, ஓடி ஒரு இதை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பைனஹுமா யஸ்குத்துல் குஃபார் வல் உஸாத் ஃபீஹ். ஆனா யார் அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தார்களோ, மறந்து வாழ்ந்தார்களோ, பாவம் இழைத்து வாழ்ந்தார்களோ, அவங்க அதுல விழுந்துருவாங்க. வமா அஸாலிக ஃபைனல் மஅனா அல் அஸாஸி லிஸ்ஸராத் அல் முஸ்தகீம் அல்லதி யதுஉ இலைஹில் முஸ்லிம் ஃபீ ஸலாத்திஹ். நாம ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். அப்படின்னா இதுதான், எல்லாம் உன் தீன்படி முழுமையா வாட எனக்கு வழிகாட்டு, சத்தியத்தையும் நீதத்தையும் நான் கடைபிடிக்கணும் எனக்கு வழிகாட்டு.
நாளை மறுமையில இந்த மாதிரி உள்ள இடத்துல நான் விழுந்துடாம நல்லபடியா கடந்து வேகமா முஃமின்கள் போற மாதிரி அந்த கேட்டகரியில என்னையும் வச்சிரு. இது எல்லாமே அந்த இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்ங்கிறது உள்ள வாங்கியிருக்கு. ஹுவ ஸிராத் ஃபித் துன்யா, உலகத்துல ஹுவ தீனுல்லாஹி அல்லதி அமர பிஹ், அல்லாஹ் தஆலா எந்த தீனின் படி வாழ சொல்லியிருக்கிறானோ அந்த தீனின்படி இந்த உலகத்துல நாம வாழணும். அதற்குண்டான வழிகாட்டுதலை கேட்கிறோம். அதே போல இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஃபைன்ன ஸிராத்தல் முஸ்தகீம் ஹுவல் மன்ஹஜுல் இலாஹி அல் கவீம், அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. மன்ஹஜுல் இலாஹின்னா அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அது ஒரு அந்த ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு பாதை, ஆர்கனைஸ்டு வே. அல்லது யூர்ஷிதுல் இபாத இல மஅரிஃபத்தில் ஹக்கி வல் அமல் பிஹ், சத்தியத்தை புரிய வைப்பது, சத்தியத்தின் மீது நடக்க வைப்பது. இது ரெண்டுமே நம்ம திறமையால முடியாது, அல்லாஹ் தான் நமக்கு தரணும். ஹக்க புரியணும், அது நம்முடைய அறிவால. ஏன்னா நம்மளை விட எவ்வளவு இன்டலெக்சுவல் இருக்காங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை விட எவ்வளவு மேதாவிகள், எப்படிப்பட்ட பிரெயின், எவ்வளவு மூளைகள் இருக்கு. பொதுவா நம்ம நினைக்கிறோம் காசு பணம் யார் அதிகமா சம்பாதிக்கிறாங்களோ அவங்க அறிவாளி அப்படின்னு சொல்லி. அப்படி அல்ல. அதுக்கும் அல்லாஹ் அறிவுக்கும் காசு பணத்துக்கும் எங்கேயுமே உவமை வைக்கல. படித்தவன் பாடம் நடத்துகிறான், படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு ஒரு ஃப்ரேசஸ். படித்தவர் பாடம் நடத்துகிறார், படிக்காதவர் பள்ளிக்கூடம் நடத்துகிறார். அப்போ எப்படி? எத்தனையோ பெரிய பெரிய டிகிரிஸ், எத்தனையோ பெரிய பெரிய எம்பிஎஸ், நிறைய பெரும் படித்தவங்கள்லாம் சிக்னேச்சர் போட தெரியாதவங்களுக்கு கீழே எம்ப்ளாயீஸா இருக்கிறது நம்ம உலகத்துல பார்க்குறோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அரபியில ஒரு கிதாப் இருக்கு. நார்மலா அந்த மதரசாக்கள்ல, அரபிக் காலேஜஸ்ல வந்து அதை நடத்துவாங்க. நார்மலி அரபிக் டிபார்ட்மெண்ட்ல நடத்துவாங்க. அல் பலாகத்துல் வாதிஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிதாப். அதுல ஒரு அழகான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒலவ் கானத்தில் அர்ஸாக்கு தஜ்ரி அலல் ஹிஜா லஹலக்ன இதம் மின் ஜஹலிஹின்னல் பஹாயிம். திறமை, அறிவு, ஆற்றல் அடிப்படையில தான் கால்நடைகளுக்கு அதாவது படைப்புகளுக்கு உணவளிக்கப்படும் அப்படின்னா, ஒரு மனுஷன் இருக்கக்கூடிய திறமை, அறிவு, ஆற்றல், ஒலவ் கானத்தில் அர்ஸாக்கு தஜ்ரி அலல் ஹிஜா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய திறமை, அவனுடைய டிபெண்டிங் அப்பான் தேர் ஸ்கில், அந்த அவங்களுடைய டிபெண்டிங் அப்பான் தேர் டேலண்ட் தான் அவங்களுக்கு உணவளிக்கப்படும், வாழ்க்கையினுடைய தேவை பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு இருந்திருந்தால், லஹலக்ன இதன் மின் ஜஹலிஹின்னல் பஹாயிம், கால்நடைகள் எல்லாம் அவைகளின் அறியாமையின் காரணத்தால் அழிந்தொழிந்து போயிருக்கும். ஏன்னா எந்த கால்நடையும் டிகிரி முடிக்கல, எந்த கால்நடைக்கும் இங்கிலீஷ் பேச தெரியாது, எந்த கால்நடைக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடையாது. அப்போ மனிதனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் அழிஞ்சிருக்குமே. ஆனா இன்னைக்கு இல்லையே. எந்த மிருகமும் மனிதனை ரசிக்கல, எந்த படைப்பும் மனிதனை ரசிக்கல. ஆனா எல்லா படைப்பையும் மனிதன் ரசிக்கிறான். எத்தனை அழகான சின்ன சின்ன படைப்புகளை நம்ம ரசிக்கிறோம். சோ இந்த மறுமையினுடைய வெற்றி, உலகத்தினுடைய நம்முடைய அந்த திறமை, நம்முடைய ஆற்றல், அறிவு, அதெல்லாம் தாண்டி சத்தியத்தை புரிய வைக்கிறதும், சத்தியத்தின் மீது வாழ வைக்கிறதும் அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய வழி. ஒல் இல்திஸாமு பில் இபாதாத், வணக்க வழிபாடுகளை ஃபாலோ பண்றது. எத்தனை பேருக்கு தெரியாது தொழுகை கடமைன்னு? எத்தனை பேருக்கு தெரியாது ஜகாத், ஹஜ்ஜி, நோன்பு இதெல்லாம் அவசியம்னு எத்தனை பேருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். ஒல் அஹ்லாக், ஆனா எல்லாருக்கும் அதை ஃபாலோ பண்ண முடியல. அப்போ வணக்க வழிபாடுகள் செய்யறதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் வேணும். ஒல் அஹ்லாக்குல் ஃபாதிலா, நல்ல குணங்கள், குட் கேரக்டர்ஸ். அந்த குட் கேரக்டர்ஸ் அது நமக்கு வரணும்னாலும் நம்மளால அதெல்லாம் உருவாக்கிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி வேணும், அல்லாஹ்வுடைய அருள் வேணும். அதைத்தான் கேட்கிறோம், அவன்கிட்ட கையேந்தி கேட்கிறோம். ஒல் இப்திஆத் அன் குல்லி மா யக்திபுல்லாஹ், யக்திபுல்லாஹ், அல்லாஹ் எதையெல்லாம் கோபப்படுவானோ அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு தூரம் ஆயிடுறது. எதெல்லாம் அல்லாஹ்வுக்கு அதிருப்தி ஏற்படுத்தும் அதையெல்லாம் விட்டு தூரம் ஆயிடுறது. அன் குல்லி மா யக்து வஹுவ தரீகுல் இஸ்திகாமதி ஃபித் துன்யா, உலகத்துல அதுல ஸ்தரமான முறையில் இருக்கிறது. அல்லது யத்மனு நஜாத் வ ஸஆதத ஃபில் ஆখিরা. இந்த மாதிரி விஷயங்கள்ல உலகத்துல இஸ்திகாமத்தா இருந்தோம்னா, கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா நாளை மறுமையில நாம வெற்றி பெறலாம். நாளை ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் ஹுவ தரீகுல் வாதிஹ் அல் முஸ்தகீம் அல்லதி யுஅத்தி இலா ரிதா. அப்போ இந்த சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறது நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு போய் சேர்க்கும். வஹுவ தீனுல் இஸ்லாம் அல்லதி அன்ஸலல்லாஹு அலா ரசூலிஹி முஹம்மத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சத்திய மார்க்கம் தான் நேரான வழி. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி காமிக்கிறான். உதாரணமா ஒரு சில விஷயங்கள் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது பல இடங்கள்ல இந்த சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறத பயன்படுத்தல. ஒரு இடம் சூரத்துல் ஃபாத்திஹா.
அப்படின்னா என்ன? அதாவது எங்களுக்கு நீ அல் ஹிதாயா இலா தரீக்கல் முஸ்தகீம் வஹுவல் இஸ்லாம் வத்தௌஹீத் வத்திபாஅ சுன்னா, தீனின் படி உன்னுடைய கட்டளையின் பிரகாரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் வழிமுறையின் பிரகாரம் வாழ உதவி செய்யா அல்லாஹ்ங்கிறதா இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். இன்னொரு இடத்துல சூரத்துல் அன்ஆம்ல அல்லாஹ் சொல்லும்போது வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஉஸ் சுபுல ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலு அன் சபீலி. அதாவது நாம நேர்மையான வழி, இதை நாம முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடத்தணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் வழிகேட்டின் பக்கம் நாம சென்று விடக்கூடாது. கன்க்ளூஷன், லாஸ்ட் ஸ்லைட், கன்க்ளூஷன். கைஃப நுஸய்யிரு அலா சிராத்தில் முஸ்தகீம், எப்படி நம்ம அந்த நேரான வழியில ஹவ் கேன் வி டிராவல் இன் திஸ் ரைட் பாத், எப்படி முடியும்? அதுக்கு வழி என்னன்னா பித் தமஸ்ஸுகி பில் குர்ஆனி வஸ் சுன்னா, குர்ஆனையும் ஹதீஸின் பிரகாரமும் முழுமையாக நாம வாழணும், பற்றி பிடிக்கணும். அதான் தமஸ்ஸுக் மீன்ஸ் அதை வி மஸ்ட் கிளட்ச் ஸ்ட்ராங்லி, அதை கிளட்ச் பண்ணணும். அதே போல அல் இப்திஆத் அனில் பிதஅ வத் தலாலாத், எதெல்லாம் பிதஅத் எதெல்லாம் வழிகேடுன்னு மார்க்கம் சொல்லுதோ, நம்முடைய உலமாக்கள் சொல்றாங்களோ, அதை சரியான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணணும். பி முஜாஹதத்தின் நஃப்ஸ் வல் ஹவா, அது சாதாரண விஷயம் அல்ல, பெரிய தியாகம் அது. பி முஜாஹதத்தின் நஃப்ஸ் அப்படின்னா நம்முடைய உள்ளம், வல் ஹவா நம்முடைய மனசு, அபிலாஷைகள், இதெல்லாம் எதை ஆசைப்படுமோ அதெல்லாம் சரியான வழியில கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழணும். கமா ஃபில் ஃபாத்திஹா இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஃபஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் ஹுவல் மன்ஹஜுல் வாதிஹுல் லதீ யூஸலு இலா ஸஆதத்தித் துன்யா, உலக வாழ்க்கையிலையும் இந்த நேரான பாதையில போறது நம்மளை வெற்றி பெற வைக்கும். வல் ஆஹிரா, மறுமை வாழ்க்கை, த லைஃப் ஆஃப்டர் டெத், த ஹியர் ஆஃப்டர், அதுலேயும் வெற்றி பெற வைக்கும். அதுதான் ஹுவ தரீக்குன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்ஹாபு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் போன பாதை, வ அஸ்ஹாபுஹு அவங்களுடைய சஹாபாக்கள், கம்பெனியன்ஸ் ஆஃப் ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ கைருல் ஹுதா ஹதி, அதுதான் நேரான வழி, அதுதான் நேரான வழி. ஸோ உலகத்துல நேராக நடந்தால் மறுமையிலும் நேராக நடக்கலாம். அப்படி அந்த நேரான பாதையில அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு விளக்கம் சொல்றோம். ஆனா அல்லாஹ் இதை எதை எதிர்பார்த்து இதை சொல்லணும்னு அல்லாஹ் நாடி இருக்கானோ அதை விளங்கி அதை சொல்லக்கூடிய, அதை துஆவாக கேட்கக்கூடிய, ஒவ்வொரு தொழுகையிலும் அதை புரிந்து சொல்லக்கூடிய, அதன் பிரகாரம் வாழக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. So let's start our session on this school operations. So we have been discussing about multiple aspects of the school. Like before 2-3 weeks, we discussed about the awards, like awards and recognition. Why it is important to award teachers, award your good students, and also recognition of the good work which is happening at the school. So now today we'll discuss about the grievances. How do you address the grievances? So you can call it as grievance redressal mechanism or grievance redressal procedures. So basically, there are challenges occur in the organization. From few of the surveys, it says that most of the times in an organization, people are playing politics. Like, I cannot adjust with this person. I do not like attitude of this person. So I have this approach and this person has that approach, this approach. So most of the times in the meeting and the discussion and the projects, we end up having a lot of time spent on the politics. So this will lead to the lack of productivity in the organization. So in many scenarios, we can have a very quick resolution. We have to build a team actually for this. We have to make sure that they are aligned and they know that there are problems. So we have to forgive and we have to come with a win-win situation.
So what if employees do not resolve with themselves? So they have to contact their mentor or coordinator. In case it is not satisfactory, the outcome has not come after discussion between the employees and after the discussion with the coordinator, they have to follow the ladder. Afterwards, if you have a HOD or a department coordinator, go to that person. Again, there also the resolution is not fine. Then you can go to the vice principal. So now the vice principal's responsibility to make sure that the grievances are heard, then redressal is done, and a resolution has to be there. See what happens. Suppose an example, one person was working in the organization before, say 7 years ago, she was working, and she left the organization due to personal reasons. She had good communication and she was trained and she was a good resource. And there are people who are working for 10, 12 years in the organization. Suddenly, after say 5 to 7 years, this person returns back to the organization. She applies back. Then organization knows the caliber of this employee, this teacher, and they are reappoint the teacher after 7 years. Now they are seniors, right? 12 years, 15 years. They're working in that department. Now this teacher comes, and at the same time, another coordinator has resigned. The coordinator has resigned, and she has joined. And this is a situation where the experienced teachers are also there. Now management thinks this person is trained and the communication is good, but age-wise, experience-wise, she's junior. But this person has got uh, good skills in terms of team management. So now management decides after immediately she's appointed after 7 years, she is made the coordinator. So what will be the situation in the organization? I'm giving you few scenarios. See, I'm not matching you exact scenario, but these are the things we have seen and we have tried to resolve these things. So what will happen in this scenario? One is she is joined after 7 years. She is junior compared to other people existing in the organization, and she was not there for 6, 7 years, right? Can you please tell me what will be the situation? I'll not tell you negative, positive, or neutral. Or what will be the situation? I want you to analyze what will be the situation in this scenario in the school. Yeah. Anybody? You also might have faced similar, not same, but similar kind of situation in your school or organization. Can you identify what will be the situation? The teachers may not be cooperating with her, Yeah, exactly. The and common they'll be factor, comparing. the first thing is they'll not be cooperative. Yes, then They'll compare the previous coordinator with the new coordinator. okay. Then expectation will be like whatever she was doing, same thing they will expect communication, the way she supports. Yes, you're right. Thank you. And also they Yeah, won't listen, they'll underestimate, they'll think that she's junior, why should we listen, yes, we know yes, better than her. yes. Exactly. This attitude will be there. She is junior and she was not there for so long. And others think that we had the opportunity to get into this role. Then how come she gets promoted? So they say junior and there's a gap. So how can she connect? So this is the reason they give, right? Okay, thanks for your uh, topic summary. Basically, it was a good insight. Yeah, thank you. Yeah. So now the situation is, see, I wanted to give you the example of politics, staff room politics. There are books, no, called staff room politics, and there are articles which are written on these lines. So, see, believe me, I have observed people are spending so much time in this politics instead of productively working on the task. And many places I've observed
in the different situations, these people, the coordinators, HM, principal, management, most of the, I will not say all the meetings, many of the meetings, many of the situations, they spend time discussing all these issues. She's complaining this person complaining this person, they're complaining about parents are coming and complaining about the school. So where is our productivity? So productivity should be doing the class, preparing for the class, coming and doing the bridge course and checking the baseline, in the sense current situation of the children in language, mathematics, values, the concept development, and again go back and do the intervention, you know, cover the gap, again come give one more test and see how children are doing. So this is the job we should be doing. Instead, a lot of politics is happening. So people think politics is something different. So politics is something playing around in the school with all these grievances, challenges, personal enmity, ego. So as we are telling about the hierarchy, no, it will go to vice principal to suggest a effective solution, and people should be with mashwara. See, first of all, it's very very important that we go with mashwara and obedience. These two things go hand by hand, mashwara and obedience. Then also it is not resolved, then go to principal. So it means that we have to follow hierarchy. So the principal, vice principal, whomever this case is being dealt with, whoever is doing all this discussion, they'll listen to both the parties and motivate them and tell them the vision of the school, and tell them clear intention. See, in what situation I asked the, there's a lot of focus on English. People know English, they get some extra mile, extra mileage those people get in the organization. So in India, we hold something. We go to any place, a person is good in English, a teacher, she'll get some extra mile on her performance. I asked same thing. I mean, what is your opinion, or what is your take, or the background of your decision to make her coordinator? One is 6-7 years she is not there in the organization. She's coming back. She said only one thing. She's good in English. Only one thing she said. She's good in English. I mean, there are multiple factors. What I want to tell is, she had a strong case. Suppose an example, she was right in that. How she is right? Others also know English. Might be she has good English. There are a few things like, if parents come, they'll say, this is the department head. She'll talk to the parents with good communication. So this will build a value of the school. People will think, okay, this school has good English, teachers are good English speakers. I mean, she has some concern for their school. So like this, tell your people, why did you select? People will think they want to downgrade my they want to disrespect me. I'm here from so many years. So many years she was not there. Why she is given? She doesn't want me to develop in the organization. I saw a lot of things. And now the resolution should come, the proposal should be given by, we'll do this, that. Okay, fine. Unko, we'll say, let her be coordinator for 2 years. Then after that, we'll do mashwara. Please cooperate for the betterment of the organization, for the betterment of children. So then, like this, we need to address the grievance. And now, especially the principal should record all the grievances which is come to her and track the closure. Suppose an example, when there is a grievance, actually, if you look at one sense, a coordinator has to report to the principal telling that this grievance has come, I'm resolving it. It has to be reported. So sometimes some things need to be covered within organization. We don't want even principal to know. Just make sure that उसको जो in Hindi we say रफा दफा कर देना, and I close it then and there. Make it less complicated. So, but when you go to the regular standards, grievances should be addressed, written in a record. This is the problem, so and so people. So this is the resolution given. What is the status? It's like a query.
how you call a call center. So the responsibility is your query should be resolved. Similarly, principal will be writing this in her book, and she'll monitor the closure. So vice principal is solving this. After 8 days, the principal will talk to the vice principal and ask, is this resolved? So and so problem you had. Yes, then you can just write the resolution. You can tick, so that down the line for many years we'll come to know what problems you might face in the school. So whenever this grievance comes, it has to be resolved within 7 days. Yeah, don't know from which standards these all taken. Anyways, with the Mashura, this MFAD operations manual has come. So I'm taking points from here. It might depend, from various states, various countries, or various policies. It might depend, or internal policy of the school also can matter. But anyways, I'm just picking up. You cannot ask me how 7 days, but typically, as I said, there are multiple options, multiple ways to do. But take it as an example. So you develop a framework for your own school. Okay. So now, how many days? When escalation is received, any problem has been heard by the person, within 7 days, it has to be resolved. It might be at any level. They have said that 3 levels. One is the coordinator level, coordinator or mentor, that is. Second is the vice principal level. Third is the principal level. So no, the person is not listening to principal also. It become very hectic. Like 1-2 months, school is getting disturbed. In that case, principal will directly call the board members, the management, and you put there with the management. There are people with a lot of ego. Whatever I have said, it should happen. Otherwise, this is not the place for me. They might resign also. There are situations like this. So, anyways, it has to be dealt with very carefully, with a lot of concern and care. So, what if the grievances was not addressed? In such cases, no, the principal will set up a committee. So, I gave you two way forward. One is the board members. Second is the school management. What is the difference? Board management will have consultants, independent directors. Their education is usually in companies. I don't know how usually it happens in school, but in companies there will be some external people in the board. They are not owners, but as a board member, they are appointed as an advisor or consultant or seniors in the field. They are there in the board members. 10 to 12 approximate people will be there in the board. So I mean that board, if you have advisors, caretakers who are there from the management side, so that one option you can take. Otherwise, your school management, the investors, there might be 4 to 5 people who are the owners of the school. They might come once in a month. They might have one meeting with you as a staff meeting. There you can just put this on the table, like how you go to High Court, Supreme Court, and the International Justice Court, like that. So now the principal will set up a grievance redressal committee. I give you 3 options. One is the board, second is the management, or set up a committee to resolve this grievance in a fast track mode. What do you call this? See, this happens in our government also. Usually, in many states, it is done. How you form a committee? Suppose you tell vice principal and the coordinator and 2 senior teachers, make a committee of 4 people. For time being, we say that you are the 4 people. You will resolve things between this team or between these people. So this committee is met temporarily for 1 week or 10 days. This committee will sit together, listen to them like a court, listen to them and come up with a resolution. So there are things like penalties put on people if the things are not followed, and there's a code of conduct, like how we should behave, how we should organize ourselves, what is expected, like do's and don'ts. So basically, it is code of conduct. So how people should behave with each other. Like suppose an example, there are companies, many companies, misbehaviorism is not tolerated. If anybody is misbehaving with any employee, it has gone to some certain threshold, immediately they will be uh, terminated from the service.
No, we have practically seen it. We have seen immediately, within half an hour, immediately give your ID card, will call you to the office for the exit procedure. You may leave now. So there's a problem like in a software company and all. So it has happened in many companies. So they have backups, they have documentation. So their work will be continued by other backup. How you go to your holiday and some other person help you to do your work. So because people might think immediately if you terminate. So there are situations we have seen where misbehaviorism is not tolerated. You cannot be louder. Believe me, don't take me wrong. I have seen the way of communication happening in our places. I will not name any city or any state because we have been visiting many places. And there are places we have seen good communication, and there are places they are treating teachers like in Urdu. It becomes very bad to even give example how they call, how they behave, how they not good. So the school culture behavior. See, I'm not liking it. I'm not telling everywhere, but most of the places it is not good. They are how they are respected and all. So I'm telling you, the respect, self-respect is very important. It is not tolerated. So now in the next session, we'll be talking about the code of conduct and penalties, if any, like how it is applicable. See, I don't know what are the different stakeholders we have in this meeting. So I thought it is very important. Teachers also should know the principals, founders. Everybody should be aware of these procedures. Where the SEMIFID team has come up with this book, no? So it is helping us to understand how the organization operates. So it will help us further know how to look at things, not to panic, just to follow the systems and the procedures so that the functioning of the school is good. So we'll stop here. Jazakallah khairan. Assalamu alaikum wa rahmatullah. وعليكم السلام. سبحان الله وبحمده سبحان الله. أشهد أن لا إله إلا الله. آمين. سبحانك رب العزة عما يصفون. والسلام على المرسلين. الحمد لله.